வாங்க, இன்னைக்கு நீங்க குடுத்திருக்கிற சில குறிப்புகளை வச்சு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். இயேசுவோட போதனைகள்ல குறிப்பா அவர் எப்படி நோய்களை குணமாக்கினாருங்கிறத பத்தி. இயேசுவின் உபதேசங்கள் அப்புறம் இயேசுவே பிணி தீர்க்கும் வல்லவர், இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆமா, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில நோய்களை மருத்துவத்தால கூட சரி பண்ண முடியறதில்ல. கரெக்ட். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எந்த நோயையும் குணமாக்க வல்லவர்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? அது கொஞ்சம் விரிவாக பாப்போமா? கண்டிப்பா. இதுல ரொம்ப ஆச்சரியமான, அதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆதாரங்கள் சொல்றபடி இயேசுவோட குணமாக்கும் சக்திக்கு காரணம் மருந்தோ மந்திரமோ இல்ல, முழுக்க முழுக்க அவருடைய தெய்வீக வல்லமதான்னு திரும்ப திரும்ப சொல்லுது. ஓ அப்படியா? ஆமா, இயேசு கிறிஸ்து ஒருவரே எந்த விதமான நோய்களையும் குணமாக்க வல்லவர். இதுதான் இந்த ஆதாரங்களோட மைய கருத்துனே சொல்லலாம். அவர் எப்படி இதை செஞ்சாருங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு இதுல. ஆமா, அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இப்போ உதாரணத்துக்கு மார்க் 1:40-42 பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி வர்றாரு. இயேசு கிட்ட வந்து உங்களுக்கு மனசு இருந்தா என்ன சுத்தமாக்க முடியும்னு கேக்குறாரு. அப்பெல்லாம் குஷ்டரோகம்னா பயங்கரம் இல்லையா? ஆமா, அது வெறும் வியாதி இல்ல, சமூகத்திலிருந்தே ஒதுக்கி வைக்கப்படுற ஒரு கொடுமையான நிலைமை. அப்படிப்பட்ட ஒருத்தர் இயேசுவோட வார்த்தையால, அதாவது அவர் சொன்ன உடனே குணமாகிடுறாருன்னு இந்த குறிப்பு சொல்லுது. சரிதான். இங்க கவனிக்க வேண்டியது அந்த வார்த்தையோட உடனடி சக்தி. இது மனுஷங்களோட முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அங்க வேலை செய்யுதுங்கிறத காட்டுதுன்னு இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. அது மட்டும் இல்ல, அந்த குணமாகிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அவரை மறுபடியும் சமுதாயத்தோட இணைக்கிற ஒரு பெரிய நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுது. சரி, அடுத்து மார்க் 2:3-12 அந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவரோட கதை. ஆமா, அதுவும் ரொம்ப பிரபலம். படுத்த படுக்கையா இருக்கிற ஒருத்தரை அவரோட நண்பர்கள் கூட்டத்துக்கு நடுவுல கூரையே பிரிச்சு இயேசு கிட்ட இறக்குறாங்க. ஆமா, அந்த மனுஷன் எழுந்து நடந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. இது அந்த நோயோட தீவிரத்தையும் இயேசு அதை எப்படி கையாண்டாருங்கிறதையும் காட்டுது இல்லையா? ஆமா, இது இயேசுவோட அதிகாரத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. அந்த நோயாளி எவ்வளோ நாளா கஷ்டப்பட்டாரு, அந்த வியாதி எவ்வளோ கொடுமையானதுங்கிறதெல்லாம் ஒரு விஷயமாவே இல்ல. அது மட்டும் இல்ல, நண்பர்களோட விசுவாசமும் இங்க ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுதான் இந்த பகுதி சொல்லுது. இதுவும் தெய்வீக தலையீடு எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துப்பாட்டு. இந்த வரிசையில மார்க் 5:25-29 வர்ற சம்பவம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த ரத்தப்போக்குள்ள பெண்மணி. ஆமா, 12 வருஷமாங்க ரத்தப்போக்கால கஷ்டப்பட்ட ஒரு பெண் நிறைய வைத்தியர்கள்ட்ட போயிருக்காங்க. சொத்து எல்லாத்தையும் செலவு செஞ்சோம், குணமாகல. ஆனா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க? இயேசுவோட ஆடைய தொட்டாலே போதும்னு நம்புறாங்க. கூட்ட நெரிசல்ல போய் தொட்ட உடனேயே குணமாயிடுறாங்க. இந்த ஆதாரங்கள் இதுல எதை முக்கியமா சொல்லுது? இங்கே பாருங்க, நேரடியா இயேசு அவங்க கிட்ட பேசக்கூட இல்ல. அந்த பெண்ணோட அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதான் முக்கியம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. அவங்க பட்ட கஷ்டம், மருத்துவத்தோட இயலாமை, கடைசியா அவங்க இயேசு மேல வச்ச அந்த நம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த குணமாடலை சாத்தியமாக்குனதா இந்த குறிப்புகள் விவரிக்குது. ஓஹோ, இயேசுவும் அப்புறமா தான் அவங்க நம்பிக்கையை அங்கீகரிக்கிறார். அதாவது அந்த தெய்வீக சக்தி அது அணுகிறவங்களோட மனநிலைய அவங்க நம்பிக்கையை பொறுத்தும் வெளிப்படுதுன்னு இது காட்டுது. சரி, நம்பிக்கை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு மத்தேயும் 9:37-30 வர்ற அந்த பார்வையற்றவங்களோட சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அதுவும் முக்கியமான உதாரணம். 2 பேர் பார்வை கேட்டு வர்றாங்க. இயேசு அவங்க கிட்ட ரொம்ப நேரடியா இதை செய்ய எனக்கு வல்லமை இருக்குன்னு நம்புறீங்களான்னு கேக்குறாரு. கரெக்ட். அவங்க ஆம் ஆண்டவரேன்னு சொன்னதும் உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகட்டும்னு சொல்லி பார்வை கொடுக்கறார். மிகச்சரியான உதாரணம். இதுல விசுவாசத்தோட பங்கு எவ்வளோ முக்கியம்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது பாருங்க. முன்னாடி பார்த்த சம்பவங்கள்ல நம்பிக்கை ஒரு பகுதியா இருந்தாலும் இங்க இயேசுவே அதை வெளிப்படையா கேட்டு உறுதி செஞ்சுக்கிறாரு. ஆமா, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது. இந்த வார்த்தைகள் ரொம்ப வலிமையானவை. இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது இந்த ஆதாரங்கள் ஏசாயா 53:5 வசனத்தையும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் மேற்கோள் காட்டுது. ஓ, அந்த பழைய ஏற்பாட்டு வசனமா? ஆமா, அதாவது இயேசுவோட பாடுகள், அந்த சிலுவை மரணம், இதெல்லாம் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நம்ம நோய்களை நீக்கிறதுக்கும் தானு இந்த ஆதாரங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அப்போ நீங்க கொடுத்த இந்த ஆதாரங்களோட ஒட்டுமொத்த செய்தின்னு எதை சொல்லலாம் சுருக்கமா? சொல்லப்போனா மனுஷ சக்தியால சரி செய்ய முடியாத நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கிற ஒரு தனித்துவமான சக்தி இயேசு கிட்ட இருக்கு. சரி, அவரை முழுசா நம்பும்போது
அந்த விசுவாசத்தின் வழியா பூரண குணம் கிடைக்கும். இதுதான் இந்த ஆதாரங்கள் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம். அப்போ இயேசுவிடம் இருக்கிற அந்த தனித்துவமான தெய்வீக சக்தி, நோயோட தன்மை அது எவ்வளவு நாளா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி செயல்படுது. ஆமா, முக்கியமா குணமடைஞ்சவங்களோட விசுவாசம் பல இடங்கள்ல ஒரு முக்கியமான காரணியா இருக்குன்னு இந்த குறிப்புகள் காட்டுது. ஆக இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற முக்கிய கருத்து இதுதான். இயேசுவிடம் நோய்களை குணமாக்கும் ஒரு தெய்வீக வல்லமை இருந்தது. அது பெரும்பாலும் அந்த நபரின் நம்பிக்கையோடு தொடர்புடையதாக காட்டப்படுகிறது. நிச்சயமா, விசுவாசத்துக்கும் குணப்படுதலுக்கும் இடையிலான அந்த ஆழமான தொடர்பை இந்த ஆதாரங்கள் ரொம்ப வலியுறுத்துது. இங்க விவரிக்கப்பட்டிருக்கிற மாதிரி விசுவாசத்துக்கும் குணமாதலுக்கும் உள்ள இந்த உறவு, இது துன்பம், மீட்பு, இத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். இந்த அலசலில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.